என்ன அப்படி நினைச்சிட்டீங்களே! குஷ்புவோட கல்யாணத்துல தேம்பி தேம்பி அழுத கார்த்திக். நவரச நாயகன் அப்படின்னு ரசிகர்களால அழைக்கப்பட்டவர் கார்த்திக். 80களோட சாக்லேட் பாயா தமிழ் சினிமாவுல வலம் வந்த அவரு, தன்னோட நடிப்பால ரசிகைகள கட்டி போட்டவரு. தொடர்ந்து பல ஹிட் படங்கள கொடுத்தவரு. அவரோட பையன் கௌதம் கார்த்திக்கும் நடிகரா வலம் வந்தாலும், அப்பா மாதிரி ஜொலிக்க முடியாம திணறிட்டு வராரு. முதல் படத்தோட வெற்றிக்கு பின்னாடி கிடைச்ச வாய்ப்புகள சரியா பயன்படுத்திக்கிட்டாரு கார்த்திக். ஒவ்வொரு படத்துலயும் தன்னோட நடிப்ப பல வேரியேஷன்கள்ல காட்டினாரு. தன்னோட டயலாக் டெலிவரி, உடல் மொழி அப்படின்னு எல்லாத்துலயுமே தனக்குன்னு தனி ஸ்டைல உருவாக்கிக்கிட்ட அவர்தான் 80களோட சாக்லேட் பாயா வலம் வந்தவரு. எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் சிறந்த நடிகர் அப்படிங்கிற பேர் பெற்றாரோ, அதே அளவு அவர் மேல விமர்சனமும் முன்வைக்கப்பட்டுச்சு. அதாவது கார்த்திக் ஒழுங்கா ஷூட்டிங் வரமாட்டாரு, வேணும்னே லேட் பண்ணுவாரு அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஸ்பாட்டுக்கு வந்துட்டா அவர் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அதே சமயம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டா அவரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேரையும் பெற்றதுண்டு. இந்த சூழல்ல அவர பத்தி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது கார்த்திக் தன்னோட பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள் கிட்ட ரொம்பவே ஜாலியா பேசக்கூடியவராம். குஷ்பு கிட்டயும் அப்படிதான் பேசுவாராம். குஷ்புவ காதலிக்கக்கூடிய விஷயத்த கார்த்திக் கிட்ட தான் முதலா சொல்லியிருக்காரு சுந்தர் சி. குஷ்புவும் சுந்தர் சியும் கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் காதலிச்சு அதுக்கு பின்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு கார்த்திக் முதல் ஆளா வந்துட்டாராம். கல்யாணத்துல அவங்கள பார்த்த குஷ்புவும் சுந்தர் சியும் உடனடியா அவரோட கால்கள்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. கார்த்திக்கும் தன்னோட ஆசீர்வாதத்த குடுத்துட்டு போயிட்டாராம். வீட்டுக்கு போன அவரு மறுபடியும் ஃபோன் பண்ணி, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. என்னோட கால்ல நீங்க 2 பேரும் விழுந்தத நினைச்சு எமோஷனல் ஆயிடுச்சு அப்படின்னு குஷ்பு கிட்டயும், சுந்தர் சி கிட்டயும் தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. ஏன்னா அவங்க 2 பேரையும் சகோதரர், சகோதரி, மனைவி அப்படின்னு தான் நினைச்சாராம் கார்த்திக். இந்த சம்பவத்த குஷ்புவே தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு குடுத்த பேட்டியில சொல்லிருக்காங்க.